தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். உற்சாகமாக கைத்தட்டும் தோழிகளுக்கு வணக்கம். உண்மையிலேயே இன்னைக்கு ராஜம் கிருஷ்ணனை நினைவு கூறுவதும் அவங்களுடைய நூற்றாண்டை கொண்டாடுவதும் எங்களைப் போல் தொடர்ந்து 30-40 ஆண்டுகளாக பெண்ணுரிமை இயக்கங்களில் செயல்பட்டு வருபவர்களுக்கு நாங்கள் ஆற்ற வேண்டிய மிக முக்கியமான கடமை என்று நினைக்கிறோம். அவருடைய கருத்துலகம், அவருடைய படைப்புலகம், அவருடைய அரசியல் உலகம், இந்த 3 உலகங்களோடு எங்களில் பலருக்கு பரிச்சயம் உண்டு. இந்த ஒரு பின்னணியில் அவங்கள பற்றி யோசிக்கும்போது அவங்களுடைய எல்லா கருத்துக்களோடு நாங்கள் உடன்பட வேண்டும் என்ற தேவை இல்லை என்றாலுமே கூட அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை, அவர்கள் பேணிய அரசியல், எழுத்து மேல் அவர்கள் இருந்த ஆர்வம், இந்த 3ஐயும் சேர்த்து பார்க்கும்பொழுது ஒரு பெண்ணுரிமை போராளி என்ற அடிப்படையிலும் தொடர்ந்து தமிழ்நாட்டினுடைய சமகால அரசியல், நவீன வரலாறு இவற்றில் அக்கறையுடையவள் என்ற அடிப்படையிலும் அவர்களுடைய எழுத்தை நாம் எல்லோருக்குமான ஒரு பொது சொத்தாக நாம் பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதன் பொருள் என்னவென்றால், பொதுவாகவே பெண்களுடைய எழுத்து என்பது தனி ஒரு அழகாக பாவிக்கப்படுகிறது. நம்ம எப்போவுமே சொல்லுவாங்க நம்ம எப்போதுமே ஒரு அப்பெண்டிக்ஸ் கடைசியில் ஒரு துணை நூல் பட்டியலில் வரக்கூடிய இது மாதிரி பெண்களுடைய எழுத்தை கடைசியில் கொண்டு சேர்த்துருவாங்க. இலக்கியம் அப்புறம் பெண் இலக்கியம், இது 2 சாராருக்கு தான் இப்படி நடக்கும். பெண்களுக்கு நடக்கும், தலித்துகளுக்கு நடக்கும். இந்த இலக்கிய வரையறைக்குள்ளே தலித் இலக்கியமும் வராது, பெண்கள் எழுதக்கூடிய எழுத்தும் வராது. தனிப்பட்ட அழகாக மட்டுமே அது பாவிக்கப்படும். ஒரு காலகட்டத்தில் அதற்குரிய ஒரு தேவை இருந்தாலுமே கூட இந்த எழுத்தானது, பெண் எழுத்தானதும் தலித்துகளுடைய எழுத்தானதும் எவ்வாறு இலக்கியம் என்று நாம் கொள்ளக்கூடிய அந்த திணையையே வேறு மாதிரி சிந்திக்க நமக்கு ஊக்கமளித்திருக்கின்றன அப்படிங்கிறத நம்ம எல்லா நேரங்களையும் நம்ம யோசித்து பார்க்கறது கிடையாது. எனவே ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்தை பெண் எழுத்து என்ற வகையில் மட்டுமே சேர்க்காமல் பொதுவாக நம் இலக்கியம், எழுத்து என்று நினைக்கக்கூடிய விஷயங்களை எவ்வாறு வேறு மாதிரி சிந்திக்க நம்மை தூண்டும் ஒரு எழுத்தாக அது இருக்கிறது அப்படின்னு கூட நம்ம அதை யோசிக்கலாம். அதற்கு காரணம் நிறைய பேர் ஏற்கனவே சுட்டி காட்டினாங்க. அவங்க எழுதின பல நாவல்கள் அவங்க வாழ்ந்த இடத்துல, அவங்க ஒரு காலகட்டத்தில் எங்கே இருந்தாங்களோ அந்த நிலப்பகுதியில் மேல் அவங்களுக்கு ஒரு அக்கறையும் ஒரு ஆர்வமும் இருந்து அதை பற்றி நாம் இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களோட பேசி உரையாடல் நடத்தி அந்த பகுதியை பற்றி என்னெல்லாம் செய்திகள் இருந்துச்சோ அது ஆய்வு கட்டுரைகளாக இருக்கலாம், நூல்களாக இருக்கலாம், அதையெல்லாம் வாசித்துட்டு அந்த அடிப்படையில் அந்த பகுதியில் அவர்கள் பார்த்த வாழ்க்கையிலிருந்து கதைகளை அவர்கள் உருவாக்கியிருக்கிறாங்க. அது ஏன் அவங்க செஞ்சாங்க, அது எப்படி அவங்களுக்கு முக்கியமாக ஒரு விஷயமா மாறிச்சுங்கிறத பற்றி நம்ம யோசிக்கலாம். ஆனால் அதற்கு முன்னால் நம்ம எதை பார்க்க வேணும்னா, ஏன் இதை நம்ம பொதுவாக ஒரு இலக்கிய வரையறைக்குள்ளே ரொம்ப அதை திரும்ப திரும்ப சுட்டி காட்டி பேச வேண்டியிருக்குன்ட்டு. நீ பேசிய எல்லோருமே அதை சுட்டி காட்டி தான் பேசினாங்க. நான் அதை 2 விதமாக பார்க்குறேன். ஒன்று பெண்கள் அப்படி எழுதுவது என்பது ரொம்பவும் அலாதியானது. அப்படி வெளியே போயிட்டு 4 பேரோட பேசி அங்கே எங்கே அலைஞ்சி திரிஞ்செல்லாம் நிறைய பேர் செயல்படக்கூடிய வாழ்க்கை சூழ்நிலை அவங்களுக்கு இருக்கிறது கிடையாது. ஒன்று. 2வது, தொடர்ந்து எழுதும் வசதியோ வாய்ப்போ நிறைய பெண்களுக்கும் கிடையாது. ஆனால் 1950களில் தொடங்கி ஏறக்குறைய 2005 வரைக்கும், இல்லை இன்னும் கடைசி காலம் வரைக்கும் எழுதி கொண்டே இருந்தார் அவர். ஒன்று சொல்லப்போனால் ஒரு 80 ஆண்டு காலம் எழுதிட்டு இருந்திருக்கிறாங்க. அது ரொம்ப ஒரு அரிதான ஒரு விஷயம். எழுத்து என்பதை வாழ்நாள் பூராகவும் தனக்கான கடப்பாடாக கொண்டு அவர்கள் எழுதியது என்பது. அப்படி எழுதின அந்த ஆளுமையினுடைய எழுத்தை நாம் எவ்வாறு பார்க்க போகிறோம்? ஒரு இடத்துல அவங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, எழுத்து என்பது ஏன் எனக்கு முக்கியம்னா, வெளியில் இருக்கிற உலகத்தோட என்னை தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு சாதனமாக அதை நான் பார்க்கிறேன். அதை நேசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை தரக்கூடிய ஒரு வழிமுறையாக பார்க்கிறேன். அந்த நேசிக்கங்கிற சொல் தான் நான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறேன். இந்த உலகத்தை நேசிப்பதற்கான ஒரு சாதனமாக எழுத்தை அவர்கள் பார்ப்பதாக ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க அந்த எழுத்தை பார்க்கும் விதம் பார்த்திங்கன்னா, அது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்ணிய அரசியல் இருந்தால் தான் அப்படி பேச முடியும். இந்த உலகத்தை நேசித்தல் என்பது அந்த உலகத்தில் இருக்கிற அநீதியையோ அக்கிரமங்களையோ ஏற்றுக்கொள்வது கிடையாது. ஆனால் அதை போராடி அதை எதிர்ப்பது என்பதோடு மட்டும் தன்னை நிறுத்தி வைத்துக் கொள்வதும் கிடையாது. இந்த உலகம் மாறணும், இது என்னுடைய நேசத்துக்குரிய உலகம், இது ஒரு நீதியான உலகமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் அதில் கலந்துகிட்டே இருக்கும். ஸோ ராஜம் கிருஷ்ணன் நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க எழுத்து ஒரு சிறுகதையை படித்தா கூட உங்களுக்கு அது தெரியும். ஒரு அறச்சீற்றம் இருக்கும். இவ்வளவு அநீதியாக இருக்கே இந்த உலகம், இவ்வளவு தவறானதாக இருக்குது. அப்போ அவங்க உழைக்கும் மக்களை பற்றி எவ்வளவு அக்கறையோடு எழுதுகிறாங்களோ அதைவிட கூடுதலான கோபத்தோடு அதிகாரத்தில் இருப்பவர்களை நோக்கி எழுதுகிறார்.
அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை அவர்கள் விட்டு வைப்பது கிடையாது. அவங்களுடைய ஊழல், அவங்களுடைய அதிகாரம், அவங்க தன்னுடைய பதவியை தவறாக பயன்படுத்தி கொள்வது, பெண்களை மோசமாக நடத்துவது, பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்துவது, அவர்களுக்கு போதிய ஊதியம் கொடுக்காமல் அவர்களை ஏமாற்றுவது, அவர்களுடைய உழைப்பை சுரண்டுவது. குறிப்பாக இதை நம்ம அழுத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்துக்களில் தொடர்ந்து ஆரம்பத்திலேருந்து என்னைக்கு களப்பணியில் நாவல்கள் எழுத தொடங்கினாலும் இன்னும் கொஞ்சம் முன்னால் கூட சொல்லலாம், அவர்கள் தொடர்ந்து அக்கறை செலுத்தி வரக்கூடிய சமுதாயமாக இருப்பவர்கள் விளிம்பு நிலை மக்கள் தான். அவங்க பறவர்களாக இருக்கலாம், மீனவ மக்களாக இருக்கலாம், அல்லது சென்னை போன்ற பெருநகரங்களில் வாழக்கூடிய உழைக்கும் மக்களாக இருக்கலாம், அந்த காலத்தில் இழிசன்னங்களாக பார்க்கப்பட்ட தலித் மக்களாக இருக்கலாம். இவர்களுடைய வாழ்வியலே அவர்கள் ரொம்ப முக்கியமானதாக நினைத்தார்கள். அப்போ அந்த பெண்களுடைய உலகம், உழைக்கும் மக்களுடைய உலகம், குறிப்பாக தலித்துகளுடைய உலகம், இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக இருந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். இதை சரி செய்யணும், இந்த உலகம் சரியில்லை, இதில் ஒரு ஏற்றத்தாழ்வு இருக்குது, இதில் ஒரு அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது, பெண்களுடைய வாழ்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, உழைக்கும் மக்கள் குறிப்பாக தலித்துகள் மோசமான சுரண்டலுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள், மோசமாக நடத்தப்படுகிறார்கள். இதை என்ன செய்ய போகிறோம் நாமங்கிற ஒரு கேள்வியும் அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்குது. இதை எப்படி மாற்றலாம், இதை ஏன் மாற்றணும், இந்த மாற்ற வேண்டும் என்ற அந்த வேகம் சில நேரங்களில் ஒரு நம்பிக்கையின் ஊடாக வெளிப்படும். இந்த வழிமுறையை நம் கை கொண்டால் சமுதாய மாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியப்பாடு இருக்கிறது. இன்னொரு பக்கம் ஒரு ஏக்கமும் இருக்கும். நாம் நினச்சிட்டு இருக்கிற இந்த வழிமுறை, நாம் முக்கியமாக கருதக்கூடிய இந்த அரசியல், இது உண்மையிலேயே கைகூடி வருமா, இந்த அரசியல் உலகம் நாம் நம்புகிற மாதிரி உள்ளபடியே இருக்குதா, அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதா, சேதாரங்கள் ஏற்பட்டிருக்குதா, இதை நம்மால் உள்ளவாறே பயன்படுத்தி கொள்ள முடியுமா? அப்போ அந்த நம்பிக்கைக்கும் ஏக்கத்திற்கும் இடையில் ஊசலாடும் ஒரு மனசையும் நம்ம அங்கே பார்க்கலாம். நான் ஏன் ஏக்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்துகிறேன்னா, அவங்க எழுத்த படிக்கும்போது மேலோட்டமாக படிப்பவர்களுக்கு அது மக்களுடைய வாழ்க்கைப்பாடு, பிரச்சனைகள், குறைபாடுகள், இதை பற்றிய ஒரு பதிவாக மட்டுமே அது இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஊடாக நாம் படிக்கும் பொழுது அவங்க பெண்களை சித்தரிக்கும் விதமாக இருக்கலாம், அல்லது சில நாவல்களில் நினைவோடைகள் ஊடாக கதையை முன்னகர்த்தப்படும், அதில் வரக்கூடிய சில தருணங்களாக இருக்கலாம். அதையெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த மனித மனதின் சஞ்சலங்களை ரொம்ப உன்னிப்பாக அவங்க பதிவு செஞ்சுருப்பாங்க. அது எல்லா இடங்கள்லையும் இருக்காது, சில இடங்களில் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு கடைசி நாவல்களில் ஒன்றான உத்தரகாண்டத்தில், அந்த நாவலை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக பேசுவேன். அதில் வரக்கூடிய அதனுடைய கதாநாயகிக்கு வயது 80, ஒரு மூத்த தலித் பெண் அவங்க பேர் தாயம்மா. அவங்க ஒரு நிமிஷம் பழைய நினைவுகளில் ஆழ்ந்து போவாங்க அப்போ அவங்க வளர்ந்த காந்தி ஆசிரமத்தில் இருந்த மருதாணி செடியை பற்றி அவங்களுக்கு ஒரு நினைவு வரும். அந்த மருதாணி செடியுடைய வாசம் அவங்களுக்கு நினைவு வரும். அது ஒரு விதத்தில் பார்த்தா ஒரு விவரணை, அவ்வளவுதான். ஆனால் அந்த மருதாணி செடி வாசனையும் அதை அவர்கள் அந்த காலத்தில் கையில் இட்டுக்கிட்டு பட்ட சந்தோஷமும் காந்தி அரசியலுக்கான ஒரு குறியீடாகவே மாற்றப்பட்டு இருக்கும். அந்த நாவலை பொறுத்த வரைக்கும் காணாமல் போன இழந்த ஒன்றை ஒரு பெண்ணினுடைய ஒரு ஏக்கம் தோய்ந்த ஒரு பெருமூச்சினூடாக அவர்கள் நமக்கு எடுத்து காட்டுவாங்க. இப்போ அப்படிப்பட்ட சில தருணங்களும் அவங்க நாவல்களில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த ஏக்கம்ங்கிறத நம்ம ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமாக அவங்க நாவலில் நம்ம யோசித்து பார்ப்போமே, ஆனால் அது இருக்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போ அறச்சீற்றம், சமுதாயம் மாற்றம் அடைய வேண்டும் என்ற ஒரு அவர்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கை கைகூடி வருமா என்பதை பற்றி ஒரு கவலை, ஒரு ஏக்கம், இது எல்லாவற்றையும் கடந்து இந்த சமுதாயம் இவ்வளவு சீர்கெட்டு இருப்பதை கண்டு நாம் ஏன் இவ்வளவு பதபதப்படையணுங்கிறதுக்கான முக்கிய காரணம், அது மனித உறவுகள் எப்படி சிதைக்குது, குறிப்பாக குடும்ப உறவுகளை எப்படி காணாமல் போட்டுடுது, பெண்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை எவ்வாறு அழித்து போட்டு விடுகிறது, பெண்களுடைய ஆளுமையை எவ்வாறு உடைத்து போட்டு விடுகிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தொடர்ந்து ஏற்றத்தாழ்வான சனாதன தர்மத்தை அடியொற்றி வாழப்படும் ஒரு வாழ்க்கையை அது முக்கியமானதாக உறுதிப்படுத்துகிறது. அதையும் அவங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 விஷயங்கள், சமூக உறவுகள் சனாதன தர்மத்தின்படி தொடர்ந்து நீடிப்பதற்கும், தொடர்ந்து பெண்களின் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கும் அவர்கள் சந்திக்கும் பல்வேறு சவால்களுக்கும் இந்த உலகம் காரணமாக இருக்கிறது. எப்படிப்பட்ட உலகம் அது, ஏன் அது இப்படி இருக்கிறதுங்கிறது தான் அவங்க நாவல்களை தொடர்ந்து பேசிக்கிட்டே வராங்க. அவங்க ஏறக்குறைய 80 ஆண்டு காலம் வாழ்ந்ததுனால எல்லா காலத்துலேயும் ஒரே மாதிரி அவங்களுடைய எழுத்து இருக்கலை. காலத்துக்குரிய வகையில் நிறைய விஷயங்களை அவங்க உள்வாங்கிட்டதையும் நம்ம பார்க்கலாம்.
ஆரம்ப கால எழுத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு 15 வயசு. கூட்டு குடும்பம். ஒரு நாளில் 24 மணி நேரம்னா ஏறக்குறைய 18 மணி நேரம் சமையல் வேலை, பெரியவங்களை பராமரிக்கிற வேலை, சின்ன பிள்ளை 15 வயசு. கணவனோடு வாழக்கூடிய அந்த தாம்பத்திய வாழ்க்கைக்கு எந்த வெளியும் கிடையாது. அங்கே அந்யோன்யமாக பேசவோ அல்லது அவரை புரிந்து கொள்ளவோ, அவர் யார், எப்படிப்பட்ட மனிதர் என்பதை அறிந்து கொள்ளவோ கூட அங்கே அதற்கான இடமோ காலமோ நேரமோ எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் ஒரு பெண் எவ்வாறு தனது சுயத்தை, நான் யாருங்கிறத நான் இழந்துடக்கூடாதுல்ல, அது எப்படி அவங்க தக்க வச்சுக்கிறாங்கங்கிறது மிகப்பெரிய போராட்டமாக இருக்கும். அந்த தக்க வைத்து கொள்ளுதல், என்னுடைய சுயத்தை, என்னுடைய ஆளுமையை இப்படிப்பட்ட இக்கட்டான தாம்பத்திய குடும்ப சூழலில் நான் எவ்வாறு தக்க வைத்து கொள்ளப் போகிறேன், எது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ஒரு ஆதரவாக இருக்கும்னு அவங்க யோசிக்கிற ஒரு நாவல் தான் பெண் குரல். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கணவர் கடைசியில் புரிஞ்சுக்குவார், இந்த இளம் மனைவியினுடைய அந்த தாபத்தை புரிஞ்சுக்குவார். ஆனால் தன்னுடைய பெற்றோரின் சம்மதத்தை கேட்டு தான் மனைவியோடு நேரத்தை ஸ்பெண்ட் வரணும்னு ஒரு முடிவுக்கு வருவார். அந்த மனைவி ஒதுக்கிடுவா. இதை உன்னால் உறுதிப்பட பேச முடியவில்லை என்றால் நான் எவ்வாறு உன்னோடு உன் மனைவியாக வாழ முடியும்? அப்போ அந்த குடும்ப வாழ்க்கையில் ஒரு பெண்ணுக்குரிய மதிப்பும் மரியாதையும் அவளுக்கான ஒரு நேரத்தையும் அந்த குடும்பம் உருவாக்கி தராவிட்டால் அந்த குடும்பத்தை விட்டு அகன்று பொது உலகில் சஞ்சரிக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்க நாவல்களில் பெரும்பாலான கதாநாயகிகள். தாம்பத்திய வாழ்க்கையினுடைய போதாமைகள், அதனுடைய கட்டுப்பாடுகளை விமர்சிக்கும் அதே வேளையில் அவற்றை கடந்து தனக்கான வேறொரு வாழ்க்கையை அமைத்து கொள்ளும் பெண்கள் தான் பெரும்பாலான கதாநாயகிகள். குறிப்பாக அவர்கள் நடுத்தர வர்க்க பிராமண குடும்பங்களை பற்றி எழுதும்போது இப்படிப்பட்ட ஒரு கதாநாயகியை தான் பல நேரங்களில் உருவாக்க எழுதியிருப்பாங்க. உழைக்கும் வர்க்க தலித் சமுதாய, மீனவ சமுதாய பெண்களை பற்றி அவர்கள் எழுத வரும்பொழுது அந்த பெண்கள் எல்லோரும் உழைப்பாளிகள், வெளியில் வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது. அதனாலே அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை, பாடு, அவர்கள் சந்திக்கும் பாலியல் வன்முறை, அவர்களுடைய உழைப்பு சுரண்டப்படுவது, இதையெல்லாம் முதன்மைப்படுத்தி எழுதுவாங்க. ஆனால் அந்த பெண்களுடைய அகவாழ்க்கை, இப்போ நம்ம பொதுவாகவே உழைக்கும் பெண்கள்னால் அவங்களை பிரச்சனைக்குரிய ஒரு வகுப்பாக மட்டும்தான் பார்ப்போம். அவங்க பிரச்சனைக்குரியவர்கள், அவங்க கஷ்டப்படுறவங்க, பரிதாபத்துக்குரியவர்கள். அப்படி இல்லாமல் அவர்களுடைய அகவாழ்க்கையையும் இவர்கள் முக்கியமாக கருதியிருக்கிறார்கள். அவர்களுடைய அகவாழ்க்கை என்பது ஏன் வீணாகி போய்விட்டது, அது இந்த சமுதாயம் இப்படிப்பட்ட சமுதாயமாக இருப்பதால் அந்த அகவாழ்க்கை வீணாகி போய்விட்டதா, அல்லது தனிப்பட்ட மனித குணம் அங்கே ஒரு வினையாற்றி இருக்கிறதா, அந்த கணவன் சரியில்லையா, அந்த காதலன் சரியில்லையா, இது ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு ஊடாட்டம் இருக்கும் அவருடைய எழுத்தில். தனிப்பட்ட மனிதனுடைய குணாம்சம் கூட அந்த கணவனை என்னதான் ஒரு கடுமையான உழைப்பாளியாக, பிறரால் அவமதிப்புக்குரிய வகையில் நடத்தப்படக்கூடிய மனிதனாக இருந்தாலும் வீட்டில் தன்னுடைய மனைவியை அந்த கணவன் நடத்தக்கூடிய விதத்திற்கு அவனுடைய குணம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ அந்த குணத்தை ஃபோக்கஸ் பண்ணி சில நேரங்களில் எழுதுவாங்க. அப்போ அந்த பெண்களுடைய வாழ்க்கை என்பது மதிப்பு மிக்க வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்பது தான் அவங்க முதல்ல எழுத தொடங்கின காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் அவங்களுக்கு ஒரு முக்கிய மையப்புள்ளியாக இருந்திருக்குது. ஆரம்பத்தில் அவங்க எழுதின நாவல், சிறுகதையெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 50களில், ஏறக்குறைய 50களின் இறுதி வரைக்கும் அது பெரும்பாலும் பிராமண குடும்பங்களை மையமிட்ட நாவல்கள் தான் அல்லது சிறுகதைகள் தான். விதிவிலக்காக சில கதைகள் இருக்கலாம். ஆனால் 50களின் இறுதியிலிருந்து அதற்கு பிற்பாடும் அவர்கள் எழுதிய நாவல்களில் இன்ன பிற சமுதாயத்தினரை மையப்படுத்தி அவங்க எழுதுறதை நம்ம பார்க்குறோம். அவங்களுடைய ஆரம்பத்திலேயே அதை நம்ம இன்னைக்கு குறிஞ்சித்தேன் பற்றி யாரோ பேச போகிறாங்க இந்த கருத்தரங்கில். குறிஞ்சித்தேன்லேருந்து நம்ம அதை எடுத்துக்கலாம். படுக இன மக்களுடைய வாழ்க்கையை பின்புலமாக வைத்து அந்த பகுதியில் ஒரு இந்திய வளர்ச்சி திட்டம், நேருவினுடைய இந்தியாவின் புதிய கோயில்கள்னு அவர் நினச்ச இந்த பெரிய அணைக்கட்டு, மின்சாரத்தை உருவாக்கி தரக்கூடிய அணைக்கட்டு, இந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி திட்டம் வரும்போது ஒரு சமுதாயம் எவ்வாறு மாற்றம் பெறுகிறது, இதை பற்றி பேசக்கூடிய நாவல் தான் குறிஞ்சித்தேன். அதில் வேறு பல விஷயங்கள் இருந்தாலும் இதுதான் மையமாக இருக்குது. அந்த பகுதியில் அப்போ அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் அவங்களுக்கு அந்த மக்களோட பரிச்சயம் ஏற்பட்டுச்சு. அதை வச்சு தான் அவங்க நாவல் எழுதுகிறாங்க. அதில் ஓரளவுக்கு இந்த வளர்ச்சி, இந்த நவீனமெல்லாம் வாழ்க்கையில் ஒரு நல்ல விதமான மாற்றத்திற்கு மக்களை கொண்டு போக நேருங்கிற ஒரு நன்னம்பிக்கை அவங்கக்கிட்ட இருந்துச்சு. ஆனால் பிற்காலத்தில் அந்த நன்னம்பிக்கை போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் நவீன இந்தியாவின் வளர்ச்சி திட்டத்தினுடைய மோசமான பாதிப்புகள் இன்றைக்கி நம்ம நிறைய இடங்கள் அதற்கு எதிரான போராட்டங்களை பார்க்குறோம். சென்னையில் பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், அல்லது இந்த மெத்தனாலுக்கு எதிரான போராட்டமாக இருக்கட்டும், எண்ணெய் கிணறுகளை அமைக்கக்கூடாது என்பதற்கான போராட்டம், அணு உலை கூடாதுங்கிறது, இந்த மாதிரி நிறைய போராட்டங்களை நம்ம காலத்தில் நம்ம பார்த்துருக்குறோம்.
ஆனால் இதற்கான அடிவேர் என்னன்னா, நாம் வளர்ச்சி என்பதை எப்படி பார்க்கிறோம்? பொருளாதார வளர்ச்சி என்பது யாரை வந்து அவர்கள் வாழக்கூடிய பகுதியிலிருந்து அப்புறப்படுத்துகிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது, இதனால் குடும்ப சமுதாய உறவுகள் எவ்வாறு வந்து சிதைக்கப்படுகின்றன, உருமாற்றம் பெறுகின்றன, இவற்றையெல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு 60களின் நடு ஆண்டுகளிலிருந்து தொடர்ந்து அவங்க வந்து அக்கறையோடு பதிவு செஞ்சுட்டு வந்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த இன்ன பிற சமுதாயங்களை பற்றி எழுத வரும்பொழுது இந்த அக உலகத்திற்கும் புற உலகத்திற்கும் இருக்கக்கூடிய உறவை ரொம்ப முக்கியமானதாக பார்க்குறாங்க. இது ரொம்ப புதுசு பெண் எழுத்தில். அதை மாதிரி பார்த்து மற்றொரு நாவல் ஆசிரியர் வந்து கிருத்திகா. ஆனால் அவங்க வந்து ஏறக்குறைய மேட்டுக்குடி மக்களை பற்றி மட்டுமே எழுதியவர். இன்னும் சொல்லப்போனால் தில்லியில் மத்திய அரசில் அங்கம் வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், ஐஏஎஸ் கிளாஸ் 1 ஆஃபீஸர்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, அவங்களை பற்றிய நாவல்கள் தான் அவங்க எழுதியிருப்பாங்க. அவங்களுடைய மனச்சலனங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்கள், அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மாய்மாலங்கள், இதையெல்லாம் தான் அவங்க எழுதுவாங்க. ஆனால் அப்படி இல்லாமல் வேறு இந்த இந்தியாவினுடைய வருங்காலம் என்பதை உள்ளூரில் நடக்கக்கூடிய மாற்றங்களினூடாக, அந்த மக்களுடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்ட மாற்றங்களினூடாக அது பெண்களை எப்படி பாதிச்சிச்சு, அவங்களுடைய ஆளுமை என்னவாச்சு, அதனால உறவுகள் என்னவாச்சு, எதிர்காலம் எப்படியானதாக இருக்க போகிறது, இதையெல்லாம் முன்வைத்து அக வாழ்க்கையை வேறு ஒரு விதத்தில் கட்டமைத்த ஒரு மிக முக்கியமான வேலையை அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதற்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு வேலையை தமிழ்ச்செல்வி மட்டுமே செஞ்சுருக்கிறாங்க. இன்றைக்கு வந்து தொடர்ந்து எழுதிட்டு வரும் தமிழ்ச்செல்வி, நாவலாசிரியர் தமிழ்ச்செல்வி மட்டுமே அதை செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு இதில் தான் அவங்க அந்த களப்பணியை பார்க்கணுன்னு நான் வந்து விரும்புகிறேன். அந்த களப்பணி என்பது அவங்க ஒரு பச்சாதாபத்தின் பெயரிலோ அல்லது இந்த மக்களை பற்றி உலகிற்கு தெரியப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலோ மட்டும் அவர்கள் எழுதவில்லை. தான் அறிந்த, தனக்கு தெரிந்த அந்த சிறிய பிராமண குடும்ப வட்டத்திலிருந்து, சாதிய வட்டத்திலிருந்து அவங்க வேறு ஒரு களத்துக்கு போகும்பொழுது கண்ணை அகல விரித்து உலகம் இப்படி இருக்குதே, இது எப்படி நாம் புரிஞ்சுக்கலாங்கிற ஒரு அக்கறையோடவும், அதை வந்து பொதுவாக பெண் விடுதலை, பெண் மதிப்பு பற்றி அவங்களுக்கு ஏற்கனவே இருந்த கருத்தோடும் இணைச்சி பார்த்து அவங்க எழுதுகிறாங்க. யூஸ்வலாக இதை எழுதினா அதை எழுத மாட்டாங்க, அதை எழுதினா இதை எழுத மாட்டாங்க. அப்படி இல்லாமல் ரெண்டையும் இணைச்சி எழுதக்கூடிய ஒரு முயற்சியை அவங்க மேற்கொண்டிருக்கிறாங்க. அந்த முயற்சி எல்லா நாவல்கள்லேயும் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு கதையை நமக்கு வந்து வழங்கி இருக்கிறதாங்கிறத நம்ம வந்து பேசலாம், விவாதிக்கலாம். சில நேரங்களில் ரொம்ப சினிமாத்தனமாக முடிஞ்சிடும் கதை, சில நேரங்களில் ரொம்ப ஆழமான ஒரு உளவியல் கேள்வியோடு அது முடியும். ஏன்னா இவ்வளவு பெரிய எழுத்து வாழ்க்கையில் எல்லா நாவல்களும் ஒரு போல இருக்க வாய்ப்பே கிடையாது. இங்கே மல்லிகா வந்திருக்கிறாங்க, அவங்க வேருக்கு நீர் பற்றி பேச போகிறாங்க. வேருக்கு நீர் ரொம்ப முக்கியமான ஒரு நாவல் அவர்களுடைய வளர்ச்சி பாதையில், ஒரு கதாசிரியர் என்ற முறையில். அதில் நீங்கள் பார்க்கலாம் பல்வேறு விதமான சிக்கல்கள் வந்து ஒன்றோடு ஒன்று அப்படியே போட்டி போட்டுக்கிட்டு நிற்கும் அதில். ஆனால் பின்னால் அவங்க எழுதின வேறு நாவல்களில் வேறு திசைகளில் அந்த சிக்கல்களை கொண்டு போவாங்க. அப்போ அவங்க அந்த அக உலகம் புற உலகம் ரெண்டையும் இணைக்க எழுத வந்த காலம் ஒரு பக்கம். அதுக்கு அடுத்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க தொடர்ந்து களப்பணி நம்ம பேசும்போது கதைகளுக்கான களப்பணி மட்டுமல்ல, அவர்கள் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மகளிர் அமைப்பு, தேசிய மகளிர் சம்மேளனத்தில் முக்கிய அங்கத்தினராக இருந்திருக்கிறாங்க. பல மாநாடுகளில் போய் பேசியிருக்கிறாங்க, பல போராட்டங்களில் கலந்துட்டுருக்கிறாங்க, பல பெண்ணிய அமைப்புகளோடு இணைஞ்சு வேலை பார்த்துருக்குறாங்க. சில நேரங்களில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏதாவது நடந்துட்டு அந்த பகுதியில் உள்ள அந்த அமைப்பு அதை கையில் எடுக்கலைன்னா ஃபோன் போட்டு திட்டுன்னு திட்டுவாங்க. எல்லாம் என்ன செஞ்சிட்ருக்கிறீங்க, ஏன் போகலை, வந்து அவங்க ஏதாவது ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்டு நம்ம யாரும் போகாட்டி திரும்பவும் திட்டு விழும். என்ன செய்கிறீங்க, எல்லாம் வீட்டில் உட்காந்துக்கிட்டு கிளம்பி வாங்க அப்படின்வாங்க. அப்படி அவங்களுக்கு தொடர்ந்து அந்த ஒரு போராட்டத்தோடு இணைந்த ஒரு வாழ்க்கையும் வந்து இருந்துச்சு 70களுக்கு பிறகு, குறிப்பாக 80களில். அந்த காலகட்டத்தில் இன்னொரு பெரிய மாற்றம் வருது அவங்கக்கிட்ட. பெண்ணிய அமைப்புகளோடு சேர்ந்து வேலை செய்த அந்த அனுபவம். எனக்கு முன்னால் பேசினவங்க சொன்னாங்க இந்திய சூழலுக்குரிய பெண்ணியம் பற்றி அவங்க யோசிச்சாங்கன்னு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த இந்திய சூழலை பற்றி அவங்களுக்கு நிறைய கேள்விகளும் இருந்துச்சு. அதுதான் அவங்களுடைய கடைசி 2 நாவல்களில் அவங்க ரொம்ப ஆணித்தரமாக பதிவு செய்திருக்காங்க. இந்திய சூழலை எப்படி புரிஞ்சுக்கலாங்கிறது தான். ஸோ இப்படி அவங்களுடைய அந்த எழுத்து பாதை என்பது பல்வேறு விஷயங்களை உள்வாங்கி உருவாக்கி அவங்களாகவே உருவாக்கிக்கிட்ட ஒரு பாதை. இப்போ பொதுவாக ஆங்கிலத்தில் ஒரு விஷயம் நம்ம சொல்லுவோம், பப்ளிக் இன்டெலெக்சுவல்னுவோம், பொதுவில் புழங்கக்கூடிய ஒரு அறிவாளி. எல்லா சமுதாயங்கள்லையுமே பப்ளிக் இன்டெலெக்சுவல் தான் ஒரு ஆணுடைய உருவம் தான் நமக்கு வரும். அவர் வந்து ஒரு சிவில் உரிமை போராளியாக இருக்கலாம், ஒரு எழுத்தாளராக இருக்கலாம், ஒரு பத்திரிகையாளராக இருக்கலாம். ஆனால் பெண்களை நாம் அப்படி யோசிப்பதே கிடையாது. ஆனால் ராஜம் கிருஷ்ணன் போன்றவர்கள் அப்படிப்பட்ட அறிவாளர்களாக இருந்திருக்கிறார்கள். சொல், செயல், களம், காலத்திற்கு வந்து முட்டு கொடுத்து பேசுறது, காலத்தை கடந்தும் பேசுறது, இந்த எல்லா வேலைகளையும் அவங்க செஞ்சுருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். கடைசியில் வந்து அவங்க இந்த மாதிரியான ஒரு சூழலில் இருந்து அவங்க செயல்பட்டு இருக்கும்பொழுது தான் பெண்ணுரிமை என்பதை பற்றி
வேறு விதங்களிலும் நாம் வந்து விரிவாக யோசித்து எழுத வேண்டும் என்ற ஒரு பின்னணியில் தான் வரலாற்று ஆய்வு நூல்களை எழுத தொடங்குகிறார் 80களிலிருந்து. காலந்தோறும் பெண் அதில் மிகவும் முக்கியமான ஒரு நூல் வந்து பல்வேறு விதமான தரவுகளை பயன்படுத்தியிருக்கிறார். அதில் ரொம்ப முக்கியமாக நான் என்ன பார்க்குறேன்னா, அது வந்து 84 வெளிவந்துச்சுன்னு நினைக்கிறேன் இல்லையா மல்லிகா? 84 வெளிவந்துச்சு. அந்த காலகட்டத்தில் அப்படிப்பட்ட நூல்களை வந்து தமிழில் யாரும் எழுத துணியலை. அதே மாதிரி ஒரே ஒரு நூல் இலங்கையிலேருந்து வந்துச்சு, சாந்தி சச்சிதானந்தன் எழுதியிருந்தாங்க. ஆனால் அது ஒரு மேற்கத்திய நூலின் தழுவல். அது ராஜம் கிருஷ்ணனுடைய நூல் அப்படிப்பட்டதல்ல. அவர்களுக்கு வடமொழி தெரிஞ்சதுனால அதை படிச்சுட்டு அப்புறம் தமிழ் இலக்கிய சான்றுகள் எல்லாம் பயன்படுத்தி, ஆனால் மிக முக்கியமாக அன்றைய சூழலில் யாரும் படித்திருந்தாலும் பயன்படுத்தாமல் இருந்த ஒரு சோர்ஸ் அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க. அதுதான் அண்ணல் அம்பேத்கரின் எழுத்துக்கள். காலந்தோறும் பெண்ணில் பண்டைய இந்தியாவை பற்றி அவர்கள் சொல்லும் பொழுது அம்பேத்கருடைய புரட்சியும் எதிர்ப்புரட்சியும் என்ற நூலிலிருந்து மேற்கோள் காட்டுவார்கள். சூத்திரர்கள் யாராக இருந்தார்கள் என்ற நூலிலிருந்து மேற்கோள் காட்டுவார்கள். அது எப்படி வந்து இந்த சமுதாயத்தை பற்றி அவர்கள் வந்து வேறு ஒரு நிலையில் புரட்சிகரமாக சிந்திப்பதற்கான ஒரு திறவுகோலாக இருந்திருக்கிறது என்பதை இன்று காலை தான் நானும் மல்லிகாவும் பேசிகிட்டு இருந்தோம். அதை படித்த பிறகு அவங்களுடைய எழுத்தில் புனை உலகத்தில் கூட வேறு அழுத்தங்களும் வேறு மாற்றங்களும் இருக்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ அப்படி காலத்துக்கு உகந்த வகையில் தன்னுடைய வாசிப்பின் மூலமாக, தன்னுடைய களப்பணியின் மூலமாக மட்டுமின்றி வாசிப்பின் மூலமாக, ஆய்வு கட்டுரைகளின் மூலமாக அவர்கள் வந்து இந்த சமுதாயத்தில் பெண்கள் படும் பாடு, தலித்துகள் படும் பாடு, உழைக்கும் மக்களுக்கு ஏற்படக்கூடிய அவலங்கள், இவற்றை வந்து தொடர்ந்து வேறு வேறு வகைகளில் வேறு வேறு கோணங்கள்லேருந்து நமக்கு காட்டிக்கிட்டே வரதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. இதில் என்னென்னா, அவங்களுடைய எழுத்தில் நம்ம 4-5 விஷயங்களை யோசிக்கலாம். இப்போ இதுதான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஏதோ ஒரு பிரச்சனை, அது வந்து உப்பள தொழிலாளர்கள் சந்திக்கும் பிரச்சனையாக இருக்கலாம், வளர்ச்சி திட்டத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளாக இருக்கலாம், ஒரு பெண் வந்து தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவளுக்கு ஏற்படக்கூடிய சிக்கல்களாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் எதை ஆதாரமாக கொண்டு ஒருவர் மாற்றத்தை நோக்கி பயணிக்க முடியும்? எந்தவித அரசியலை ஆதாரமாக கொண்டு. இப்போ ராஜம் கிருஷ்ணன் வந்து அந்த புற உலகத்தையும் அக உலகத்தையும் இணைச்சி எழுதின காலகட்டம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 60களிலிருந்து பார்த்தீங்கன்னா 3 வித அரசியல் போக்குகள் அவங்க முக்கியமாக பார்த்துருக்குறாங்க. ஒன்று காந்திய அரசியல். நம்ம எல்லாருக்கும் அது வினோதமாக இருக்கும், தமிழ்நாட்டில் என்ன காந்திய அரசியல் இருந்துச்சு 60களில்ன்ட்டு. ஆனால் நம்ம ரொம்ப முக்கியமாக பல நேரங்களில் நினைவு கூறாத, ஆனால் ராஜம் கிருஷ்ணனால் நினைவு கூறப்படும் மிக முக்கியமான ஒரு பெண் வந்து கிருஷ்ணம்மாள். சர்வோதயா இயக்கத்தில் மிக முக்கியமான பங்காற்றிய, டெல்டா பகுதிகளில் தலித் மக்களுக்கு வீட்டு மனைகளை வாங்கி கொடுத்த, பூதானம் இயக்கத்தில் வந்து அரிய வேலைகளை செய்த கிருஷ்ணம்மாள் இன்றைக்கு அவர்களுக்கும் இது 100 அவங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கும் இது வந்து 100 வயசு முடிய போகுது. ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ணம்மாள் மாதிரியான பெண்களுடைய நட்பும் அவர்கள் செய்த வேலையை பற்றிய புரிதலும் அவரிடம் இருந்தது. அப்போ அந்த காந்தி அரசியலை வந்து நம்ம வழக்கமாக காந்தியோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய விஷயங்களோடு மட்டும் அவங்க தொடர்பு படுத்தாமல், தொடர்ந்து உழைக்கும் மக்களோடு எளிய மக்களோடு பணிபுரியக்கூடிய தமிழ்நாட்டில் அன்று செயல்பட்ட இயக்கத்தவரோடு சம்மந்தப்படுத்தி பார்த்துருக்குறாங்க. அவருடைய நாவல்களில் வரக்கூடிய குறிப்புகளே அதை நமக்கு காட்டும். அது வேருக்கு நீராக இருக்கலாம், அல்லது அவருடைய கடைசி நாவலான உத்தரகாண்டமாக இருக்கலாம். அவர்கள் மேற்கோளிடக்கூடிய காந்திய இயக்கங்கள், அமைப்புகள், அவற்றை பற்றி நமக்கு போதுமான விவரங்களை நாம் இன்னும் திரட்டவில்லையோ என்ற கேள்வியை கூட அது வந்து நம்ம மடியில் தோற்று வைக்கும். அப்போ அந்த அரசியல் என்பது வெறும் காந்திய கருத்துலகத்தையோடு தொடர்புடைய அரசியலாக மட்டும் இல்லாமல், அந்த அரசியலினுடைய பின்னணியில் மக்களோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய அமைப்புகளை பற்றி ஒரு அரசியல் அவங்களுக்கு தெரிந்திருந்தது. அது ஒன்று. இரண்டாவது, அன்றைக்கு இந்தியா முழுவதும் இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அரசியலாக இருந்த மார்க்சிய லெனினிய அமைப்புகளின் அரசியல். வங்கத்தில் வந்து வெடித்த நக்சல்பாரி இயக்கத்திற்கு பிற்பாடு இந்தியா முழுக்கவும் இளைஞர்கள் வந்து மார்க்சிய லெனினிய அரசியல் ஈர்க்கப்படுகிறார்கள். அதனால் இங்கு வந்து சமுதாயத்தை எப்படி மாற்றலாம், வன்முறை என்பது ஏன் தவிர்க்கவே முடியாது என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் இளைஞர்களுக்கு வந்து அன்றைக்கி முக்கியமானதாக இருக்குது. அதை மையப்படுத்தி தான் வேருக்கு நீர் எழுதியிருக்கிறாங்க. அவங்க காந்திய அரசியலுக்கும் மார்க்சிய லெனினிய அரசியலுக்கும் இருக்கக்கூடிய ஒவ்வாமை, முரண்பாடு, இதை வந்து அந்த முக்கிய பெண் கதாபாத்திரத்தின் ஊடாக அதை வந்து அவங்க பேசுவாங்க. அதை மல்லிகா வந்து அதை விளக்கி பேச போகிறாங்க இன்றைக்கி. ஸோ அது வந்து ஒரு முக்கியமான ஒரு அரசியல் போக்காக அவங்க கவனத்தில் இருந்திருக்குது. அவங்க சார்ந்திருந்தது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் எம்எல் அரசியலை அவர்கள் குறைவாக மதிப்பீடு செய்யவில்லை. இன்னும் கடைசி நாவலான உத்தரகாண்டத்தில் கூட அதில் வந்து முகிழ்ந்து வந்த ஒரு அரசியல் தலைவர் எப்படி கைதாகி அப்புறம் வந்து வெளியே வராரு, அவருடைய வாழ்க்கை எப்படி வீணாக போகுதுங்கிறத வந்து பதிவு செஞ்சுருப்பாங்க. இப்போ அதை பற்றி அவர்களுக்கு ஒரு விமர்சனம் இருந்தாலுமே அதில் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருப்பதை அவர்கள் வந்து அங்கீகரித்திருக்கிறார்கள்.
மூன்றாவது, தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப முக்கியமாக 60களில் நிறைய பேருக்கு வந்து உற்சாகமூட்டி ஒரு நன்னம்பிக்கையை உருவாக்கி வேறு ஒரு விதமாக சமுதாயம் இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை உருவாக்கியது திராவிட அரசியல். திமுக வந்து 1967 ஆட்சிக்கு வந்த பிறகு வேறு மாதிரியான ஒரு அரசியல் உலகம் உருவாகும் என்ற நம்பிக்கையும் பல பல ஆயிரம் மக்களை வந்து தன்னகத்தே வந்து ஈர்த்த ஒரு மக்கள் இயக்கமாகவும் திமுக அன்றைக்கி இருந்துச்சு. ஆனால் ஆரம்பத்திலிருந்தே பல்வேறு காரணங்களை நம்ம யோசிக்கலாம், அதை எப்படி நம்ம விவாதிக்கலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, ராஜம் கிருஷ்ணனுக்கு திராவிட அரசியலோடு ஒரு ஒவ்வாமை இருந்துச்சு. அந்த அரசியலின் ஊடாக நல்ல விஷயங்கள், நீதியான விஷயங்கள் தொழிற்படக்கூடும் என்பதில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. ஒரு வகையில் நீங்கள் சொல்லலாம், காந்தியவாதிகளுக்கே இருந்த ஒரு மனச்சாய்வு இதுன்னு நம்ம யோசிக்கலாம். அல்லது அவர்கள் சார்ந்திருந்த பிராமண சமுதாயத்தினுடைய பின்னணியில் எப்படி இந்த திராவிட அரசியல் பார்க்கப்பட்டுச்சோ அந்த எல்லைகளை அவர்கள் வந்து தாண்டவே இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஏன்னா அவங்க பெரியாரையும் ரொம்ப கடுமையாக விமர்சிப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்லுவாங்க, பெரியாருடைய நாத்திகம் என்பது மற்றவர்களுடைய மனதை புண்படுத்தும் நாத்திகம். ஆனால் அவர் டாக்டர் ரங்காச்சாரி பற்றி எழுதின அந்த சரிதை, வாழ்க்கை சரிதல், அவரும் ஒரு நாத்திகர், ஆனால் பிறர் மனதை அவர் புண்படுத்தவில்லை அப்படின்வாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருந்தது, அதை நம்ம ஏற்றுக்கணும். அந்த ஒவ்வாமை இருந்ததுனால அதன் மூலமாக மாற்றம் வரக்கூடும் என்று அவர்கள் நினைக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய நாவலில் வரக்கூடிய ரோஜா இதழ்களில் வரக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கலாம், அல்லது வேருக்கு நேரில் வரக்கூடிய ஓரிரண்டு கதாபாத்திரங்களாக இருக்கலாம், உத்தரகாண்டத்தில் வரக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த ஒரு பிரதிநிதி, அவர் ஒரு மைய பாத்திரம் இல்லை என்றாலுமே கூட ஒரு முக்கியமான பாத்திரம், இந்த தலித் பெண்ணுடைய மகன், அவருடைய கதாபாத்திரமாக இருக்கலாம். இவங்க எல்லாருமே ஏதோ ஒரு வகையில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசியலினால் சீர்கெட்டு போனவர்களாக சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள். அந்த அரசியலுடைய நியாயம் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை எங்கேயுமே. கடைசி நாவல் என்ன ஏற்றுக்கிறாங்கன்னா, அந்த அரசியல் என்பது தனக்கு ஒவ்வாமையாக இருந்தாலுமே கூட அது மக்களுக்கு சில திறவுகோள்களை கையில் வழங்கி இருக்கக்கூடும் என்ற ஒரு நிலைக்கு வராங்க. ஆனால் அந்த அரசியலின் உள்ளடக்கம் அவங்களுக்கு ஏற்புடையதாகவே இல்லை கடைசி வரைக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களையும் நம்ம சேர்த்து பார்க்கும்போது அவங்களுக்கு எது ஒரு விடுதலைக்கான மார்க்கமாக ஏறக்குறைய 80கள் வரைக்கும் இருந்துச்சுன்னா, அவர்கள் காந்தியம் என்று புரிந்து கொண்ட விஷயமும் பெண்ணுரிமை போராட்டங்கள் காட்டிய ஒரு அரசியலும் தான். ஸோ அதை முன்வச்சு தான் அவங்களுடைய மைய கதாபாத்திரங்களை அவங்க உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அவங்க பல சமூக களங்களை பற்றி எழுதினாலும் கூட அவங்க மையப்படுத்தக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் ஒரே வகையான பாத்திரங்களாக இருக்கும். குறிப்பாக பெண் பாத்திரங்கள். அவங்க எல்லாருமே தாம்பத்திய வாழ்க்கையில் அவங்களுக்கு சுகமோ மரியாதையோ இருக்காது. அவங்க விரும்பின வாழ்க்கையை அவங்க தேர்ந்தெடுத்திருந்தாலுமே கூட அதில் நிறைவு பெறாதவர்களாக இருப்பாங்க. இப்போ அதை விட்டுட்டு பொது வாழ்க்கைக்கு வருவாங்க. பொது வாழ்க்கையில் சமூக நீதிக்காக ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து போராடணும்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த அரசியல் உலகத்தோடு அவங்களுக்கு ஒவ்வாமை இருக்கும். இப்போ காந்திய அரசியல் பேசக்கூடிய சேவை, மக்கள் சேவை, இந்த மக்கள் சேவை என்பது கல்வி சார்ந்ததாக இருக்கும் அல்லது மருத்துவம் சார்ந்ததாக இருக்கும். இந்த 2 களங்களில் செயல்படுவது ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்தை மாற்ற உதவும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்பவங்களாக தான் அவங்க இருப்பாங்க. அவங்க எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. தலித் பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, பறவர் குல பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க, படுகை இன பெண்ணாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த காந்திய அரசியல் என்பது தான் ஒரு லட்சிய கதாபாத்திரத்தை உருவாக்க அவங்களுக்கு வழிவகுத்துச்சு கடைசி நாவல்கள் வரைக்கும். அது ஒன்று. மார்க்சிய லெனினிய அரசியலை அவங்க பயங்கரமாக விமர்சன கண்ணோட்டத்தோடு தான் பார்த்துருக்குறாங்க இந்த காலகட்டம் பூராவும். ஆனால் அதனுடைய நியாயத்தன்மையை அவர்கள் கேள்வி கேட்பது கிடையாது. நியாயத்தன்மை இருக்குது, ஆனால் அவங்க வன்முறையை கையில் எடுக்கிறாங்க. அது பெண்களுக்கு எப்படி சாதகமாக இருக்காது. அது ஒரு முக்கியமான விமர்சனம். வன்முறையை கையில் எடுக்கும் அரசியலை பெண்கள் எவ்வாறு கைக்கொள்ள முடியும், தொடர்ந்து வன்முறைக்கு ஆளாகக்கூடிய பெண்கள் எப்படி அதை கைக்கொள்ள முடியுங்கிறது ஒரு கேள்வியாக அந்த யமுனா என்ற கதாபாத்திரம் முன்வைப்பாங்க வேருக்கு நீரில். ஸோ அப்படி ஒரு இதையும் நீங்கள் பார்க்கலாம். மூன்றாவதாக திராவிட அரசியல் ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு ஒவ்வாமை இருக்கிறதுனால அதிலிருந்து ஒரு மீட்சிக்கான ஒரு பாதை கிடைக்குங்கிற மாதிரி எந்த கதாபாத்திரமும் உருவாக்கி இருக்க மாட்டாங்க. ஒரே ஒரு கதாபாத்திரம் மட்டும்தான் ஒரு அரசியலில் ஒரு பெண், அவங்க பேரும் மல்லிகா, வேருக்கு நீரில் வருவாங்க. இந்த யமுனாவோட ஃப்ரெண்டு, 2 பேரும் ஒரு ரயில் சந்திப்பில் படித்தவங்க, கூட படித்தவங்க. அவங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கலை இலக்கிய மன்றத்தில் நான் போய் ஒரு பாட்டு பாட போகிறேன்னு சொல்லுவாங்க, நான் போயிட்டுருக்கிறேன்னு. அப்போ அந்த யமுனா என்ற கதாபாத்திரம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு உறுதிப்பாடு எனக்கு இல்லையே, அந்த அரசியல் மேல் அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை நான் சார்ந்து இருக்க விரும்பும் காந்திய அரசியல் மேல் எனக்கு முழுமையாக வரமாட்டேங்குதுன்னு ஒரு ஏக்கம் அவங்கக்கிட்ட இருக்கும். அப்போ அதனுடைய தேவையை அவர்களால் உணர முடிகிறது, ஆனால் அதை ஏற்க முடிவதில்லை.
கடைசி நாவலில் தான் உத்தரகாண்டத்தில் தான் மண்ணாங்கட்டிங்கிற கதாபாத்திரம் மூலமாக அந்த அரசியல் ஏதோ ஒரு வகையில் மக்களுக்கு சில விஷயங்களை திறந்து காட்டியிருக்கிறது என்பதை அவர்கள் பதிவு செய்கிறார்கள். ஏற்றுக்கொண்டார்களா என்பது நமக்கு தெரியாது. எப்படி பதிவு செய்கிறாங்கன்னா, மண்ணாங்கட்டி என்ற அந்த கதாபாத்திரம், என்னுடைய குடும்பத்தில் கூட நான் போய் சில கேள்விகளை கேட்க முடியாது, ஆனால் என் பகுதியில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு போய் நான் உரிமையாக சில விஷயங்களை வந்து பேச முடியும்னு சொல்லுவார். அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஊழியர். ஸோ இப்படி ஒரு கொஞ்சம் மாற்றங்களை நம்ம பார்த்தாலுமே கூட அவங்களுடைய நாவல்களில் அதை ஆழமாக உள்வாங்கி அதுக்குள்ளார அவங்க போல ஆரம்பத்திலிருந்தே முழுக்க முழுக்க வந்து மக்களுக்கு எதிரான அரசியலாக தான் பார்த்துருக்குறாங்க. ஸோ இதை நம்ம யோசித்து பார்க்கலாம், அவங்க ஏன் அப்படி நினச்சாங்க அப்படிங்கிறத. இதில் என்ன ஒரு விசேஷமான விஷயம்னா, இப்படியெல்லாம் பார்த்துட்டு வரவங்க பெண் விடுதலைங்கிறதுக்கு எதை ஆதாரமாக வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது காந்தி அரசியலாக இருந்தாலும் சரி, எம்எல் அரசியலாக இருந்தாலும் சரி, திராவிட முன்னேற்ற கழக அரசியலாக இருந்தாலும் சரி, பெண்களை மையப்படுத்தக்கூடிய அரசியல் அல்ல எதுவுமே. பெண் விடுதலை என்பதை ஓரளவிற்கு காந்தியம் வந்து ஒரு வகையில் பேசினாலுமே கூட இந்த மற்ற 2 இயக்கங்களும் தமிழ்நாட்டு சூழலில் அவ்வளவாக அந்த விஷயங்களுக்கு கவனம் செலுத்தியதற்கான சான்றுகள் நம்மிடையே இல்லை. நம்ம திரும்ப திரும்ப பெரியாரை தான் பேச முடியுதே தவிர, பெரியாருடைய காலகட்டத்துக்கு பிறகு அந்த பெண் உரிமை அரசியல் என்னாச்சுன்னு நம்மளால யோசிக்க முடியல. அப்படி யோசித்தா ஒரு எதிர்மறையான ஒரு கணக்கை தான் நம்மளால் காட்ட முடியும்னு நான் நினைக்கிறேன். நான் அதை ஒட்டி ஒரு நாடகமே போட்டோம் நாங்கள். அந்த நாடகம் பல பேருக்கு ஏற்புடையதாக இல்லை, ஆனால் அதில் ஒரு கசப்பான உண்மை இருந்ததுனால. ஏன்னா பெண்ணுரிமை அரசியலை வந்து திராவிட இயக்கம் எங்கேயோ கைவிட்டுருச்சுங்கிற மாதிரி அந்த நாடகத்தில் நாங்கள் சொல்லியிருப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இது இருக்குது அதுக்கு. அதனால் அவங்க அதிலேருந்து அவங்க எடுக்க வாய்ப்பு இல்லை. அவங்களுடைய புரிதலில் மார்க்சிய லெனின் அரசியல் வன்முறை சார்ந்ததுனால பெண்களுக்கு அதிலும் எந்த ஒரு தீர்ப்பும் கிடைக்காது என்று நம்பியிருந்தார்கள். காந்திய அரசியல் அவருக்கு வந்து அந்த ஒரு அறத்தை வந்து வழங்கியதே ஒழிய விடுதலைக்கான ஒரு வேர்களை வந்து அவங்களால அதில் இனம் காண முடியல. அப்போ அவங்களுடைய வாசிப்பு பெண்கள் வாழ்க்கையை வந்து உற்று நோக்கி பெண்கள் எப்படி வாழறாங்க, எப்படி வந்து அவங்க பிடிக்காத விஷயத்துலேருந்து வெளியேறாங்க, எப்படி போராடுறாங்கங்கிற ஒரு விஷயத்துலேருந்து அந்த அரசியல் எடுக்கிறாங்க அவங்க. பாரத குமாரிகள் மாதிரியான நாவலெல்லாம் அதில் பார்க்க முடியும். அதே நேரத்தில் சில விஷயங்களை ஏன் திரும்ப திரும்ப பேசுகிறாங்க, நிறைய விஷயங்களை ஏன் பேசுறதில்ல. இப்போ பாலியல் வன்முறையை பற்றி பேசுகிற அளவிற்கு வறுமையை பற்றியோ சாதியை பற்றியோ ஏன் பேசுவதில்லை, அந்த கேள்வியும் கேட்பாங்க அவங்க. அந்த மாதிரி மாறி மாறி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு விவாத மேடை மாதிரி அவங்களுடைய எழுத்தை நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஒரு நாவல் இந்த பக்கம் பேசும், இன்னொரு நாவல் அந்த பக்கம் பேசும். சுழலில் மிதக்கும் தீபங்கள் அதை கேட்பாங்க வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பெண்ணி அரசியலோடு அவங்களுக்கு வந்து ஒரு முரணான ஆனால் வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உறவு இருந்ததாக நம்ம கொள்ளலாம். ஆனால் உண்மையிலேயே அவங்க விடுதலைன்னு வரும்போது இந்த கடைசி 2 நாவல்கள் தான் ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன். அதை பற்றி பேசிவிட்டு என்னுடைய உரையை வந்து முடிச்சுக்கிறேன். அந்த கடைசி 2 நாவலை பற்றி பேச நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று வந்து 2002 அவங்க எழுதினாங்க, ஒன்று 2003 அவங்க எழுதினாங்க. அதற்கு பிறகு அவங்க நாவல்கள் எழுதலை. அவங்க கடைசியாக எழுதின நூல் 2005 அவங்க எழுதின உயிர் விளையும் நிலங்கள் என்ற கட்டுரை தொகுப்பு தான் வந்து. அதற்கு பிறகு அவங்க எழுதி வச்சிருந்த குறிப்புகளை வச்சு அவங்களுடைய நினைவோடைகளை காலம் என்ற தலைப்பில் பின்னால் இப்போது தொகுக்கப்பட்டுருச்சு. அது இந்த ஆண்டு தொகுக்கப்பட்டது. அப்போ அவங்க அந்த 2 நாவலும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னுடைய வாசிப்பில் காலங்காலமாக அவர்கள் அக்கறை செலுத்திய அத்தனை விஷயங்களுடைய சாரமும் அந்த 2 நாவல்களையும் இருக்கிறதா நான் புரிஞ்சிட்ருக்கிறேன். இன்னொன்று, அதுக்காக வரைக்கும் அவங்க பேசின எல்லா விஷயங்களையும் ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்துகிறார். தன்னுடைய படைப்புலகத்தையே ஒரு மறுவாசிப்புக்கு உட்படுத்துகிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். படைப்பாளிகளுக்கு வந்து அது எல்லா நேரத்துலையும் சாத்தியப்படுறது கிடையாது, தன்னுடைய எழுத்தையே மறுவாசிப்பு செய்வது. அது ரொம்ப ஒரு சன்னமான குரலில் தான் செய்கிறாங்க. ஒரு ஆடம்பரமாகவோ அதிகாரமாகவோ அதை அவங்க செய்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த நாவல்களை படித்தா அவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அவங்க வந்து முன்னால் சொன்ன விஷயங்கள்லேருந்து நகர்ந்து ஒரு முக்கியமான புரட்சிகர புள்ளிக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. குறிப்பாக பெண் விடுதலை, சாதியிலிருந்து விடுதலை, இந்த 2 விஷயங்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு புரட்சிகர புள்ளிக்கு அவங்க வந்தது நமக்கு தெரியுது. இப்போ இந்த 2 நாவல்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தலைப்பு வந்து ஒன்று உத்தரகாண்டம், ஒன்று வந்து வனதேவியின் மைந்தர்கள். உத்தரகாண்டம் பற்றி, ராமாயணம் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். அது ராமாயண காண்டங்களில் கடைசி காண்டம். வால்மீகி ராமாயணத்தில் கம்பர் அதை அதை கொண்டு வரதில்லை அந்த கதையை. சீதை வந்து ராவணன் வெற்றி பெற்று சீதையும் ராவணனும் அயோத்திக்கு திரும்பின பிறகு சீதையினுடைய கற்பு மீண்டும் சந்தேகத்திற்கு ஆளாக்கப்படுகிறது. அப்போது நிறை சூலியான மனைவியை ராமன் வந்து காட்டுக்கு அனுப்புவதாக கதை போகும். அந்த காட்டில் வால்மீகி முனிவர் வந்து சீதையை பராமரித்து 2 பிள்ளைங்க அவங்களுக்கு பிறக்கும். பின்னால் அந்த கதை எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை. இந்த பிள்ளைங்களை அவங்க அப்பாவோட சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு துடிப்பு வந்து சீதை கிட்ட இருக்கும். அது எப்படி நடக்குங்கிறத வந்து வால்மீகி ராமாயணம் ஒரு விதமாக சொல்லும்.
அதற்கு பிறகு பவபூதி என்ற நாடக ஆசிரியர், வடமொழியில் எழுதின நாடக ஆசிரியர் அதே கதையை எடுத்து நாடகமாக எழுதியிருப்பார். அதில் வந்து அவர் கொஞ்சம் லேசான விமர்சனத்தை முன் வச்சிருப்பார். ராமன் சீதையை மறுபடியும் காட்டிற்கு அனுப்புனது எவ்வளவு தவறானது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதையெல்லாம் வந்து வாசித்த ராஜம் கிருஷ்ணன் இந்த இடைப்பட்ட காலத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வரலாறை வாசிச்சிருக்கிறாங்க. பெண் அடிமைத்தனத்தின் வரலாறை வாசித்ததுனால அதை பற்றி அவங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. இடதுசாரி பின்னணியிலேருந்து அவங்களுக்கு சில தகவல்கள் தெரிஞ்சிருந்ததுனால ஏங்கல்ஸ்னுடைய குடும்பம் தனிச்சொத்து அரசு வந்து அவங்களுக்கு நல்லா தெரிந்த நூல் வந்து அந்த நூல் சொல்லக்கூடிய செய்திகளையும் இந்திய இதிகாசங்கள், புராணங்கள், தமிழ் சான்றுகள் சொல்லக்கூடிய விஷயங்களையும் இணைச்சி தான் அவங்க காலந்தோறும் பெண்ணை எழுதுகிறாங்க. அதிலிருந்து பெண் அடிமைத்தனத்திற்கும் ராமாயணத்திற்கும் ஒரு தொடர்பை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். அதை பேசக்கூடிய நூல் தான் வனதேவியின் மைந்தர்கள். ரொம்ப எளிதாக சொல்லணும்னா சீதையினோட பிறப்பு வந்து ஒரு மர்மமான ஒரு விஷயம். சீதைக்கு வந்து அப்பா யார் அம்மா யாருன்னு தெரியாது. ஜனகன் வந்து எடுத்து வளர்க்குற பெண் சீதைன்னு தெரியும். அப்போ எப்படி யார் சீதை அப்படிங்கிற ஒரு கேள்வியை வனதேவியின் மைந்தர்கள் வந்து எழுப்புது. அதற்கான பதிலாக என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப ஒரு புரட்சிகரமான பதிலாக, சீதை வந்து ஜனகனுடைய அரண்மனையில் இருந்த பலதரப்பட்ட அடிமை மகளிர் அங்கே இருந்திருக்கிறாங்க. அந்த அடிமை மகளிர் அரசரிட்ட ஏவல்களை மட்டும் செய்வது அவங்க வேலை கிடையாது. அரசர்கள் அல்லது அரசு அவையில் இருக்கக்கூடிய பிரமுகர்கள் கூப்பிட்டு அனுப்பினால் அவர்களுடைய பாலியல் இச்சையை வந்து நிறைவேற்ற வேண்டிய ஒரு கடப்பாடும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்தது. அப்படிப்பட்ட ஒரு அடிமையின் பெண் தான் சீதை அப்படிங்கிற ஒரு கருத்தை அவங்க சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அடிமை வந்து இந்த பெண் குழந்தை பிறந்தவுடன் ஜனகரின் பிற அரசிகள் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு ஒரு மனச்சலனம் ஏற்பட்டு இந்த அடிமை பெண்ணை விரட்டி விடுகிறார்கள். அந்த பெண் கானகத்திற்கு அனுப்பப்படுகிறாள். அங்கே வந்து சீதை வந்து பிறக்கிறா. அவள் வந்து மண்ணில் வந்து கிடைச்சதா கதை வந்து சொல்லுது. ஆனால் அந்த மண்ணில் கிடைக்கும்படியான ஒரு காட்சியை வந்து அந்த அடிமை பெண் ஏற்படுத்தி கொடுத்து ஜனகர் வந்து அந்த பிள்ளையை தூக்கிட்டு போகிற மாதிரி இவங்க கதையை அமைச்சிருப்பாங்க. அப்போ அதை வந்து சொல்லும் பொழுது அவர்கள் அம்பேத்கருடைய ஹூவேர் த சூத்ராஸை மேற்கோள் காட்டுறாங்க. அம்பேத்கர் மேற்கோள் காட்டக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் ஜாபாலி என்ற கதாபாத்திரம். சாந்தோக்கிய உபநிடத்தில் வரக்கூடிய ஒரு முக்கிய கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தை மையமாக வச்சு தான் அம்பேத்கர் வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன பிறவி எடுத்தாலுமே கூட அவர்கள் வந்து அறமானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வந்து வேதங்கள் கற்பிக்கப்பட்டுங்கிற ஒரு விஷயத்தை மேற்கோள் காட்டுவார் ஹூவேர் த சூத்ராஸில். அதை இவர்கள் மேற்கோள் காட்டி அப்படிப்பட்ட அடிமைகளுக்கு பிறந்த நபர்கள் இந்த கானகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அடிமைகள் அங்கு விரட்டப்பட்டார்கள். அங்கு வாழக்கூடிய வேடுவ சமுதாயத்தினர், பழங்குடியினர், இவர்களோடு இந்த மக்கள், இந்த அடிமைகளுக்கு பிறந்த இந்த பிள்ளைகளும் சேர்ந்து வாழ்ந்து ஒரு வேறு விதமான சமுதாய வாழ்க்கையை கட்டமைக்க முனைந்தார்கள் அப்படின்னு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு உட்டோப்பியாவை அங்கே உருவாக்குறாங்க, ஒரு லட்சிய சமுதாயத்தை. அதில் யாரெல்லாம் முக்கிய கதாபாத்திரங்களாக வராங்களான்னா சாம்பூகன் நம்ம நினைக்கிற மாதிரி கழுத்து வெட்டப்பட்ட சாம்பூகன் கிடையாது. சாம்பூகன் வந்து ஒரு மருத்துவ குணம் ஆற்றல் உடைய ஒரு இளைஞன், ஒரு வேடுவ சமுதாயத்தை சேர்ந்தவனோ அல்லது ஒரு அடிமைக்கு பிறந்த மகனோ நமக்கு தெளிவுபடுத்தப்படுவது கிடையாது. அதே மாதிரி 2 பேர், சத்திய முனிவர்னு ஒருத்தர் வருவார், அப்புறம் நந்தசுவாமின்னு ஒருத்தர் வருவார். இப்போ இவங்கெல்லாம் யார்? ஏதோ ஒரு வகையில் இங்கே இருக்கக்கூடிய சிரமண மரபுகள் பேசக்கூடிய கொல்லாமை, அவர்கள் வந்து முக்கியமாக நினைக்கக்கூடிய மருத்துவ அறம், இதையெல்லாம் வந்து உள்வாங்கி செயல்படக்கூடிய நபர்களாக அவர்கள் சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள். அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த சிரமண மத விஷயங்களோடு பழங்குடி மக்களுடைய பண்பாட்டையும் இணைத்து சனாதனத்திற்கு எதிரான ஒரு ஒரு மாதிரி சமுதாயமாக இதை காட்டுவாங்க. அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா, தொடர்ந்து அவர்கள் வந்து இந்த ராமனுடைய சேனை வந்து அசுவமேத யாகம் நடத்துவதற்காக அந்த குதிரையை வந்து அனுப்பி விட்டுருவாங்க. இந்த குதிரை போகிற இடத்துலலாம் வந்து அரசனுக்கு சொந்தம், அதை அரசன் வந்து கையகப்படுத்திக்குவான். இதை எப்படி வந்து ராஜம் கிருஷ்ணன் வர்ணிக்கிறார்கள் என்றால், இது வந்து ஒரு காலனித்துவ செயல்பாடு, பழங்குடி மக்களை ஒரு அரசாட்சி கீழ் கொண்டு வந்து அவர்களுடைய நிலங்களை அபகரிக்கும் ஒரு செயல்பாடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க வந்து. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அவங்க வனதேவியின் மைந்தர்களில் பெண் விடுதலை என்று நாம் பேசும்போது இங்கே இருக்கக்கூடிய சாதிசார் தாம்பத்திய உறவுகளை கேள்வி கேட்க வேண்டும். இங்கே வந்து எவ்வாறு பிறப்பின் அடிப்படையில் சில பெண்கள் வந்து அவர்களுக்கு விதிக்கப்பட்ட விதி இவ்வாறாக இருந்தது என்பதை நாம் அங்கீகரிக்க வேண்டும். அவர்களில் சந்ததிகள் வந்து நம்ம இழிமக்களாக கருதப்படக்கூடிய ஒரு சூழலில் அவர்கள் எவ்வாறு நாகரிகத்தை முன்னகர்த்தியவர்கள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி விஷயங்களை அவங்க வந்து
ஒரு மாதிரி ரொம்ப நயமாக சொல்லியிருக்கிறாங்க. அதை அடித்து சொல்கிறதோ ஒரு சண்டை போட்டு சொல்கிறதோ தொனியில் இல்லாமல் ஒரு காவிய கதையின் ஊடாக அவங்களுடைய எழுத்து பாணியிலையுமே ஒரு வேறுபட்ட தன்மை இதில் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். கொஞ்சம் கவித்துவம் அதிகமாக இருக்கும், ஒரு 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 கற்பனை திறனும் கூடுதலாக இருக்கும், பாடல்கள் நிறைய இருக்கும். ரொம்ப வித்தியாசமான ஒரு முயற்சி அதில் கையில் எடுத்திருக்கிறாங்க. அவருடைய மொழியில் சொல்லணும்னா அந்தணர் அரசர் கூட்டணி உருவாக்கிய நாகரிகத்துக்கு எதிராக கூட இல்லை, மாற்றான ஒரு சமுதாயம் இங்கே இருந்திருக்குது. அந்த சமுதாயம் இந்த காலனித்துவ செயல்பாடுகளினால் அச்சுறுத்தலுக்கு ஆளானது அப்படின்னு கதையை முடிக்கிறாங்க. அந்த கதையில் சீதையினுடைய 2 புதல்வர்களும் அவங்க அப்பாவோட போக மாட்டேன், அம்மாவோட தான் இருப்பேன் நின்றுடுறாங்க. அப்படி தான் கதை முடியுது. அப்போ இவங்க ஏதோ அந்த பெண் அறம்னு அவங்க ஒன்று யோசிப்பாங்க. இந்த பெண்களை மையப்படுத்திய வாழ்க்கை, பெண் விடுதலைக்கான வாழ்க்கை எது நம்ம யோசிக்கும் பொழுது, பெண்கள் பிள்ளைகளை கருவுறும் ஆற்றலை உடையவர்கள். இந்த கருவுறும் ஆற்றலை அபகரிக்கவும், பெண்களை சங்கடத்தில் ஆழ்த்தவும், அதை வன்முறைக்கு உட்படுத்துவதும் தான் இங்கே தந்தையான் சமுதாயத்தினுடைய செயல்பாடாக இருந்திருக்கிறது. இதுதான் அவங்களுடைய வாதம் காலந்தோறும் பெண்ணில். அப்போ அந்த கருவுறும் ஆற்றல் பெண்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும். கட்டுப்பாட்டுக்குள் வர வேண்டும் என்பது அவர்கள் பிள்ளை பெற்றுக்கொள்வதா இல்லையா என்பதோடு மட்டும் இல்லாமல், அந்த கருவுறும் ஆற்றல் என்பது ஒரு சமுதாயம் தொடர்ந்து வாழ்வதற்கான முக்கிய விழுமியமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். இந்த பராமரிப்பு குணம், ஒரு போர் குணத்திற்கு எதிரானது பராமரிப்பு குணம். நாட்டை பிடித்து தனிச்சொத்தை நிறுவுவதற்கு பதிலாக எல்லோரையும் வாழ வைப்பது அந்த பெண்ணறம் தான். அதை தான் வனதேவியில் மைந்தர்களில் பேசுவாங்க. ஸோ இப்படி ரொம்ப வித்தியாசமான ஒரு பார்வை அதில் உருவாக்கி இருக்கிறாங்க. அப்போ அவங்களை வழிநடத்தக்கூடிய அந்த விஷயம், அந்த பெண் விடுதலை அரசியலிலிருந்து அவங்க ரொம்ப முக்கியமாக பார்க்கறது, இந்த பெண்களுடைய செயல்பாடு என்பதற்கு மதிப்பு வழங்கப்படுவதுடன் அதிலிருந்து ஒரு பொது அறத்தை நாம் கையில் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த நாவலை முடிப்பாங்க. உத்தரகாண்டம் வேறு வகையில் அதே முடிவுக்கு சேரும். உத்தரகாண்டம் என்னை பொறுத்த வரைக்கும் வேருக்கு நீருடைய தொடர்ச்சி தான் அது. ஏன்னா உத்தரகாண்டத்தினுடைய கதாநாயகி தாயம்மா 80 வயது மூத்த தலித் பெண் சுதந்திர இந்திய வளர்ச்சி போக்கை அதற்கான முக்கிய சாட்சியமாக அவர்கள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு தலித் பெண்ணின் பார்வையின் ஊடாக இந்திய சமுதாய வரலாற்று வளர்ச்சியை கேள்விக்குட்படுத்தும் மிக முக்கியமான புரட்சிகரமான ஒரு விஷயத்தை அவர் செய்திருக்கிறார். தலித் பெண்ணை ஒரு பாவப்பட்ட பெண்ணாக, பிறரால் ஈடேற்றம் பெறத்தக்கவளாக, இந்த மாதிரி ஒரு துணை தான் முன்னாடி நாவலெல்லாம் இருக்கும். உழைக்கும் மக்களோ தலித்துகளோ தாங்களாகவே தங்களுடைய விடுதலையை தேடிக்கொள்ள முடியாது, நல்லெண்ணம் படைத்த காந்தியவாதிகளோ வேறு யாரோ தான் அதை செய்ய முடியுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கும். ஆனால் இந்த நாவலில் என்ன நம்ம பார்க்குறோம்னா, இந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம், யாருடைய பார்வையிலேருந்து புரிஞ்சுக்கலாம்னா இந்த வயதான பெண்ணின் பார்வையிலிருந்து தான். அந்த பார்வையும் ஒரு நினைவோடைகளின் ஊடாக வெளிப்படும் பார்வை. அந்த நினைவோட்டத்தில் பல்வேறு பெண்கள் போவாங்க. காலையில் தான் எனக்கு தோணுச்சு, மணிமேகலையில் வர மாதிரி பாதிக்கப்பட்ட பல்வேறு பெண்கள் போவாங்க. அந்த ஒவ்வொரு பெண்ணுடைய கதையும் ஒரு வகையில் இந்திய வளர்ச்சி பாதையினுடைய ஒரு சுருக்கமாக இருக்கும். ஒருத்தி உழைப்பு சுரண்டலுக்கு ஆளாயிருப்பா, ஒருத்தி பாலியல் சுரண்டலுக்கு ஆளாயிருப்பா, ஒருத்தி கடத்தப்பட்டிருப்பா வாழ்விடத்திலிருந்து, அங்கே ஏதோ ஒரு திட்டம் வந்ததுனால, ஒருத்தி அகதியாக வந்திருப்பா. அப்போ இந்த பல்வேறு நிலைகளில் இருக்கக்கூடிய அந்த பெண்களின் வாழ்க்கையை இந்த வயதான பெண்ணின் நினைவோட்டத்தின் ஊடாக நம்ம அப்படியே வந்துட்டு போகும். அது சில நேரங்களில் ரொம்பவும் குழப்பமாகவும் இருக்கும் படிக்கும்பொழுது. ஆனால் அதையெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம ஒரு கணக்காக பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, இவங்க எப்படி பார்த்துருக்குறாங்க. அதுக்கு ஏன் உத்தரகாண்டம்னு பேர் வச்சாங்கன்னா, அதில் அது விளக்கமாக சொல்லுவாங்க அந்த முன்னுரையில். எப்படி ராமாயண கதை ராமனுடைய ஆட்சியோடு முடிவது கிடையாதோ, அதே மாதிரி இந்திய சுதந்திரத்தோடு நம்முடைய சுதந்திரம் பெற்றுவிட்டதாக நாம் நினைக்க முடியாது. அது மீண்டும் மீண்டும் எடுத்து வளர்க்கப்பட வேண்டிய ஒரு சுதந்திரம்ங்கிறத அந்த முன்னுரையில் சொல்லுவாங்க. அந்த சுதந்திரத்தை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தக்கூடிய தகுதி உடையவராக யார் இருக்கிறாங்க, அதற்கு சாட்சியமாக தாயம்மா இருக்கிறாங்க. அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தக்கூடியவங்களாக இளைஞர்கள் இருக்கிறாங்க. இளம் பெண்களும் இளம் ஆண்களும் சாதி வேறுபாடு, மத வேறுபாடு, எல்லாவற்றையும் கடந்து ஒரு குழுவாக இந்த இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று டெல்டா மாவட்டங்களில் செயல்படக்கூடிய ஒரு லட்சிய குழாமை உருவாக்கியிருப்பாங்க. அப்படிப்பட்ட அமைப்புகள் இருக்குதா இல்லையாங்கிறது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் அப்படிப்பட்ட இளைஞர்களினுடைய செயல்பாடுகளின் மூலமாகத்தான் இந்த நாட்டில் மாற்றம் வர வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு வருவாங்க. அங்கேயுமே கூட அந்த பராமரிக்கும் குணம் தான் மேம்படுத்தி காட்டப்படுது. ஏன்னா இவர்களெல்லாம் இயற்கையோடு இயைந்த வளர்ச்சி. இன்றைக்கி நம்ம கிளைமேட் சேஞ்ச் பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிற ஒரு சூழலில் அது ரொம்ப முக்கியமான விஷயமாக அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த பெண் அறம், பெண் விடுதலை, இந்த ஒதுக்கப்பட்ட
ஒடுக்கப்பட்ட உழைக்கும் மக்களுக்கு வந்து ஏதாவது சமநீதி கிடைக்கணும்னா அதற்கான வளர்ச்சி பாதை வந்து இப்போது இருக்கிற வளர்ச்சி பாதையாக இருந்தால் அது சாத்தியப்படாது. அவர்களுடைய சுயசார்புடைய அவர்கள் தங்களுக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய கூட்டுறவின் மூலமாகத்தான் அது சாத்தியப்படும். அந்த மாதிரியான ஒரு அரசியலை தான் அவங்க வந்து முன்வைக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அது உத்தரகாண்டமையும் வனதேவியின் மைந்தர்களையும் நீங்கள் இணைச்சி படிக்கும்பொழுது தொடர்ந்து அவங்கள வந்து கலவரப்படுத்திக்கிட்டே இருந்த ஒரு விஷயத்தை வந்து அவங்க எப்படி வயசான காலத்தில் ஒரு லட்சிய உலகத்திற்கான கனவோடு சேர்த்து இணைச்சி பேசியிருக்கிறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக எவ்வாறு வந்து இந்த மாற்றம் என்பது ஒரு சமநீதி சமத்துவத்திற்கான விஷயமாக மட்டும் இருந்தால் போதாது, அது இங்கே இருக்கக்கூடிய சனாதனத்திற்கும் சாதிய விஷயங்களுக்கும் அந்தணர் அரசர் கூட்டணிக்கும் எதிரானதாக இருக்க வேண்டும். அதையும் வந்து அவங்க கோடிட்டு காட்டிருக்கிறத நான் முக்கியமாக வந்து பார்க்குறேன். ரொம்ப முக்கியமாக தன்னுடைய கடைசி நாவலான உத்தரகாண்டத்தில் வந்து இந்திய வரலாற்று பாதையின் முக்கிய சாட்சியமாக ஒரு தலித் பெண்ணை அவர் வந்து கொண்டு நிறுத்தியிருப்பதே நான் மிக முக்கியமான ஒரு அவருடைய எழுத்தின் பண்புக்கூறாக பார்க்கிறேன். ஒரு வளர்ச்சியாகவும் நான் வந்து பார்க்குறேன். அது இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. அவங்க தொடர்ந்து எழுதியிருந்தாங்கன்னா. முடித்துக்கொள்வதற்கு முன்னாலே ஒரு சின்ன நினைவோடு மட்டும் நான் முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கடைசி கால வாழ்க்கை ரொம்ப துயரம் மிக்கதாக இருந்துச்சு. உங்களில் சில பேருக்கு அது தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அவர்களுடைய எல்லா முயற்சிகளிலும் அவர்களுக்கு துணை நின்றவர் அவருடைய கணவர். அவர் இறந்து போனோன்னே ரொம்ப தனிமைப்பட்டு போயிட்டாங்க அவங்க. அப்போவுமே அவங்களுக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க புறநகர் பகுதியில் இருந்துட்டு இருந்தாங்க. சென்னையினுடைய மையப்பகுதிக்கு வந்து தனியாக வாழ முற்பட்ட பொழுது பல்வேறு காரணங்களின் பொருட்டு அவருடைய சொத்தெல்லாம் அவர்களிடமிருந்து அபகரிக்கப்பட்டது. எதுவுமே இல்லாத ஒரு பராரியாக அவர்கள் வந்து ஆனார்கள். கொஞ்ச நாட்களுக்கு வந்து ஒரு வயதானவர்களுக்கான இல்லத்தில் இருந்துட்டு அப்புறம் அவங்களுக்கு உடல் நலக்குறைவால் ராமச்சந்திரா மருத்துவமனையில் மருத்துவர்களின் தனிப்பட்ட பராமரிப்போடு வந்து ஒரு சின்ன ஒரு குடிலில் வந்து இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் அவங்கள போய் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ அந்த ஒரு சூழலில் அவங்களுக்கு உடல் ரொம்பவும் பலகீனமான பொழுது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய பிறந்த நாள் அன்று ஒரு அரை நாள் ஒரு கருத்தரங்கம் மாதிரி நடத்தலாம்னு நாங்கள் முடிவு பண்ணோம். பெண்கள் அமைப்புகளை சேர்ந்தவங்கள்லாம் அவங்க என்ன மனநிலையில் இருக்கிறாங்க, நம்ம பேசினா அவங்க உள்வாங்கிக்கிறாங்களாம் எங்களுக்கு தெரியாது. மருத்துவர்களும் எங்களால் வந்து உறுதியாக எதுவும் சொல்ல முடியலன்னாங்க. சில நேரங்களில் ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க, சில நேரங்களில் இல்லைங்கிறாங்க. கூட்டுட்டு வந்தாங்க அந்த விழாவுக்கு. கூட்டுட்டு வந்தபோது அவங்க உட்காரெல்லாம் முடியல, ஸ்ட்ரெச்சரில் தான் வந்தாங்க. எங்களுக்கு அதுவே ரொம்ப கலவரப்படுத்திடுச்சு. ஏன்னா அவங்கள அப்படி நாங்கள் பார்த்ததே கிடையாது. எப்போவுமே கம்பீரமாக வருவாங்க, பேசுவாங்க, சண்டை போடுவாங்க. அந்த அறச்சீற்றம் கொஞ்சம் கூட குறையாமல் இருக்கும் எந்த வயசானாலும். ஆனால் அவர்களை அப்படி பார்த்தது எங்கள் எல்லோருக்கும் ரொம்ப மனசஞ்சலத்தை ஏற்படுத்தியது. அவர்களுடைய எழுத்திலிருந்து நாங்கள் சில விஷயங்களை தேர்ந்தெடுத்து ஒரு பொது வாசிப்பாக செஞ்சோம். அந்த வாசிப்பு முடிஞ்சிட்டு ஒருத்தவங்க வந்து இன்றைய தொடர்ந்து இந்த பிரச்சனைகளை அவங்க பேசிட்டே வந்திருக்காங்க. பெண்களின் நிலையில் என்ன மாற்றம் வந்திருக்கிறது என்று தெரியவில்லை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்பொழுது அந்த ஸ்ட்ரெச்சரில் வந்து அவங்க கீழே தான் படுத்திருந்தாங்க. ஒரு அப்படியே நம்ம அடி வயிற்றை அப்படியே ஒரு கிளக்கிற மாதிரி ஒரு ஓலம் வந்துச்சு அவங்ககிட்ட இருந்து. அந்த என்டையர் ஹாலுமே அந்த ஓலத்தினால அப்படியே அந்த அமைதி வந்து அப்படியே ஒரு பிளவுபட்ட மாதிரி இருந்துச்சு. அடி வயிற்றிலிருந்து ஒரு வேதனையார்ந்த ஒரு ஓலம் அது. அப்போ அவங்க என்ன உள்வாங்கிக்கிட்டாங்க, என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க, அல்லது நம்ம பேசினதுக்கும் அதற்கும் தொடர்பே இல்லையா, வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த ஒரு கோலம் வந்துச்சான்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இந்த நியாயமற்ற உலகத்தை பற்றி ஒரு வேதனையார்ந்த ஒரு விஷயம் அவங்க மனசை வந்து ஏதோ பண்ணிக்கிட்டே இருந்திருக்குது. அதற்கு மாற்றாக அவங்க நம்பிக்கையான விஷயங்களை பேசினாலுமே கூட இந்த அநீதியான சமுதாயம் அவங்கள ரொம்ப காயப்படுத்திக்கிட்டே இருந்திருக்குது. ஏன்னா அன்றைக்கி அந்த ஒரு அமானுஷ்யமான ஓலமாக அது இருந்துச்சு. எங்கள் எல்லாருமே ஒரு மாதிரி கலவரப்பட்டு போயிட்டு நாங்கள் ஒன்றுமே பேச முடியல 5 நிமிஷத்துக்கு யாருனாலுமே. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவங்க அவங்க சொந்த வாழ்க்கையிலையும் அப்படி தான் இருந்தாங்க. ரொம்ப எளியவராக தனக்கு தேவையற்ற எந்த விஷயத்தையுமே அது அவர்களுடைய ஆடையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அதை சேர்த்து வைத்து கொள்ளாமல் ரொம்ப வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறையை தேர்ந்தெடுத்து வாழ்ந்தவர்கள் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் அவங்களோட விவாதிக்கலாம், அவங்க கருத்தெல்லாம் ஏற்றுக்கணுங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அவர்களை நம்ம வந்து ஒரு நல்ல மனுஷியாக மட்டும் பார்த்துடக்கூடாது. நிறைய விஷயங்களை பற்றி யோசிச்சிருக்கிறாங்க, கோவப்பட்டிருக்கிறாங்க, நிறைய விஷயங்களை தவறுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம நிறைய பேருக்கு முக்கியமாக படக்கூடிய பெரியாரியா திராவிட அரசியலை பற்றி காட்டமான விமர்சனம் முன் வச்சிருக்கிறாங்க. இடதுசாரிகளை பற்றியும் சில நேரங்களில் காட்டமாகவும் சில நேரங்களில் அமைதியாகவும் விமர்சனம் முன் வச்சிருக்கிறாங்க. பெண்களை பற்றியும் அப்படித்தான், பெண்ணுரிமை இயக்கங்களை பற்றியும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் தொடர்ந்து இந்த விஷயங்கள் பேசப்பட வேண்டும், கதையாக்கப்பட வேண்டும். இலக்கியம் என்பது வெறும் இலக்கிய பாடங்களை நம்ம படிக்கக்கூடிய நயமான மொழி சார்ந்த விஷயமாக மட்டும் இருக்கக்கூடாது.
அது வேறு பல விஷயங்களையும் தன்னகத்தை கொண்டிருக்க வேண்டும் என்பதை பற்றி தொடர்ந்து யோசித்தவர்களாக அவங்க இருந்திருக்கிறாங்க. எனவே அந்த அடிப்படையில் வந்து ராஜம் கிருஷ்ணனுடைய எழுத்து என்பது பல நிலைகளில் நம்மை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு எழுத்தாக இருக்கிறது. அடுத்த முறையினராக நீங்கள் குறிப்பாக பெண் உரிமையிலும் சாதி எதிர்ப்பிலும் அக்கறை உடையவர்கள் அந்த எழுத்தை ஒரு முக்கியமான ஒரு சொத்தாக பாவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன். இதற்கு வாய்ப்பு வழங்கிய அருளானந்தர் கல்லூரி, சாகித்ய அகாடமி இருவருக்கும் நன்றி.